அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள், ஒருங்கிணைந்த இஸ்லாமிய இயக்கங்களுடைய நிர்வாகிகள், இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கிற நீதியை வேட்கை விரும்பி மனித உரிமை போராளிகளாக கலந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக, நீதிமன்றம் உத்தரவிட்டும் அனுமதி வழங்கியும் இன்றைக்கு தமிழக அரசு சகோதரர் அபுத்தாயருடைய பரோல் விடுவிப்பை தர மறுத்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திலே ஆரம்பமாக ஒரு தேசத்தை, அதனுடைய நாகரிகத்தை நாம் மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய சிறைவாசத்தை, சிறைகளை, சிறை கொட்டளைகளை நாம் பார்த்துத்தான் அதனுடைய நாகரிகத்தை நம்மால் மதிப்பிட முடியும். அந்த அடிப்படையிலே நமது இந்த தேசத்தை நாம் ஒரு அளவுகோலாக வைத்து பார்வையிட்டோமே ஆனால் நிச்சயமாக இது இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய அவமானம் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? முதலாவதாக 1894 ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிறை சட்டம்தான் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பது ஒரு பிரதான காரணம். வெள்ளைக்கார அடிமை ஆட்சியாளர்கள் இந்தியாவிலே மனித உரிமை மீறலுக்கான எதேச்சை அதிகாரத்தை கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அன்ற காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை கணக்கில் கொண்டு ஆங்கிலேயர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த சிறை சட்டம் இன்றை வரை நடைமுறைப்படுத்துவதே இன்றைக்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒருவன் சிறைப்பட்டு விட்டால் இந்நாட்டினுடைய குடிமகன் இல்லை என்ற நிலை அல்ல. மாறாக அவன் இந்த தேசத்துடைய சொத்தாகவோ இந்த தேசத்தினுடைய அடிமையாகவும் அல்ல. இந்த நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரமும் அவனுக்கு உள்ள உரிமைகளும் எவ்வாறு வழங்கப்படுகிறதோ, சட்டம் கொடுத்திருக்கிறதோ, என்ன வரையறையை ஏற்படுத்தி இருக்கிறதோ அத்துணையும் அந்த சிறைவாசிக்கு பொருந்தும் என்று நமது உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது, ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. அதே போல சர்வதேச மனித உரிமை ஆணையத்தினுடைய பிரகடனமும் ஒரு சிறைவாசிக்கு உண்டான உரிமைகள், சிறைவாசிகளுக்கான சுதந்திரம், அந்த சிறைவாசிக்கு எந்த நிலையிலும் உடல் ரீதியாகவும் அதே போல மன ரீதியாகவும் அவருடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாகவும் எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்புறுத்தலையும் வழங்கக்கூடாது என்று பிரகடனம் செய்திருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்த 15 ஆண்டுகளாக சகோதரர் அபுத்தாயர் அவர்கள் 2 சிறுநீரகமும் இழந்து மிகவும் மோசமான ஒரு உடல்நிலையை அடைந்த பிறகு 2008ஆம் ஆண்டிலே அவருக்காக வேண்டி பரோல் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். முதல் கட்டமாக அவருக்கு பரோல் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த பரோலை அடிப்படையாக வைத்து இந்திய சிறை சட்டத்தினுடைய தொகுதி 2 632 633 என்ற அந்த 2 பிரிவுகளை முன்னெடுத்து வைத்து உயிர் வாழக்கூடிய இறுதி நிலையிலே உடல்நிலை மோசமான நிலையில் இருக்கக்கூடிய இது போன்ற சிறை கைதிகளுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், சிறை சட்டத்தின் அடிப்படையிலே
இவருக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடங்கப்படுகிறது. அந்த வழக்கிலே பொய்யான சங்கதிகளை எல்லாம் கூறி வழக்கமான நமது உளவுத்துறை தன் கடமையை தெளிவாக செய்து ஒரு அறிக்கையை உயர்நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கிறது. அதில் முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால் அதில் மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரையே இல்லை. இவ்வாறு திட்டமிட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறை சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் அபுதாயிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையை திட்டமிட்டு இந்த நாட்டை, இந்த தமிழகத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு சரணடைகிற அடிமை அதிகாரிகளும் பல பொய்யான சங்கதிகளை கூறி அவருடைய விடுதலைக்கு தடையாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பிறகு மீண்டும் அவருக்கான பரோல் கோரிக்கை வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு பரோல் வந்து கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரை கிடைக்கப் பெறுகிறது. இறுதியாக அதிமுகவுடைய ஆட்சி வந்த உடனே தொடர்ந்த அதே பரோலை மீண்டும் தொடர செய்யும்படி நீதிமன்றத்தை அணுகக்கூடிய நேரத்திலே அதற்கான காரணத்தை மறுக்கிறார்கள். அதற்கு பொய்யான சங்கதிகளை அரசும் எடுத்து வைக்கிறது. அதையும் மீறி நீதிமன்றம் இப்பொழுது சமீபத்திலே கடந்த 8வது மாதம் 90 நாட்கள் அவரை பரோலில் விட வேண்டும் என்று ஒரு நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. இதை சட்டை செய்யாமல் இந்த அரசு மெத்தன போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர் அபுதாயிருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நீதி என்பது இந்த இந்திய தேசத்திலே வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு புதிய விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால் மும்பை கலவரத்தை ஏற்படுத்திய பால் தாக்கரே அந்த கலவரத்தை விசாரணைக்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட கிருஷ்ணா கமிஷன் நீதிபதி கிருஷ்ணா அவர்கள் மும்பையிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களை கொன்று குவித்ததிலே முன்னோடியாக நின்று ராணுவ கமாண்டரை போல அந்த மக்களை கொன்று குவித்திருக்கிறார். அதற்குண்டான எல்லா சாட்சி அதிகாரங்களும் இருக்கிறது என்று கிருஷ்ணா கமிஷன் தன்னுடைய அறிக்கையை இந்த ஆட்சி மன்றத்திலே பகிர்ந்திருந்த பொழுதும் ஒரு கொலைகார குற்றவாளிக்கு இன்றைக்கு அரசு மரியாதையுடன் இன்றைக்கு 21 குண்டு முழங்க தேசிய கொடியை ஒரு அயோக்கியன் மீது மேலே போட்டு இன்றைக்கு ஊர்வலம் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த நாட்டிலே செக்குலரிசம், டெமோக்ரசி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த நாட்டிலே ஜனநாயகம் தான் இந்த மக்களுக்கு ஜனநாயகத்துடைய ஆட்சியை தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களா? குஜராத்தினுடைய கொலை புகழ் மோடி தொடர்ந்து இன்றைக்கு அவருக்கு பரிசளிப்பாக முதல்வருடைய பதவியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு 68 குற்றவாளிகள் பாபர் மசூதி இடிப்பிலே அத்வானி, உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி எண்ணற்ற குற்றவாளிகளை நீதிமன்றத்திலே குற்றவாளிகள் என்று சமர்ப்பித்த போது ஒரு நாளாவது சிறைவாசத்தை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? சுதந்திரமாக இன்றைக்கு உலா வந்து கொண்டிருப்பதை நாம் கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வேற இந்த கோயம்புத்தூருடைய கலவரத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்த்தோமே என்று சொன்னால் கோவையிலே நடந்த 19 கொலைகளில் கொடூரமான கொலையாக அரசு மருத்துவமனையில் உயிரோடு எரிக்கப்பட்ட அபீபுர் ரஹ்மான் அந்த கொலைக்கு உட்பட்ட காவி கயவர்கள் இன்றைக்கு வெளியிலே சுதந்திரமாக நடமாடுகிறார்களே, உங்களுக்கு நீதிக்கான பார்வை அங்கே தெரியவில்லையா? ஆக இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்குமையானால் இன்றைக்கு இரட்டை நீதியினுடைய நிலை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆக நேரத்தினுடைய கால சூழ்நிலை கருத்தில் கொண்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் இன்றைய இந்த சகோதரருடைய இந்த நீதிமன்ற உரிமை மறுப்பு போராட்டத்தில் மட்டுமே நம்முடைய உணர்ச்சியும் உணர்வுகளையும் பங்களிப்பதை விட இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒட்டுமொத்த அநீதியும் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தையும் கவனத்தில் கொண்டு அதை தங்களது நெஞ்சிலே ஏந்தியவாறு ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திலே நம்முடைய விடுதலையும் நம்முடைய மோட்சத்தையும் விரும்பி என்றென்றும் அணிதிரண்டு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது வாய்ப்புக்கு திரையிடுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சகோதரர்களே, நம்மளுடைய